நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ்தர், தூரல் விழுந்த மாதிரி இல்ல? ஆமா சார், ஏன் மேலயும் விழுந்தது. சார், மழை விடாது போல இருக்கே சார். சார், ஸ்டாலின், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? என்ன சார் பண்ணலாம்? நின்றும் மழை நின்றுப்பா. சார், என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க? கண்டிப்பா மழை நின்னுடும். இப்ப நிம்மதியா இருக்கு. என்ன சார், பயங்கர மழையா? பார்த்தா தெரியலையா? இன்னைக்கு வர வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். மழைய பார்த்ததுதான் கிளம்பி வந்தேன். இல்ல தமிழு? ஆமா சார், நல்லவங்க நினைச்சா மழை பெய்யும். தமிழு, இதுல யார் நல்லவங்கன்னு சொன்ன? நம்மளதான். அது ஆமாமா தமிழு, மழை நின்னதும் ஃபங்க்ஷன் நடத்த முடியும் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. இடமே வெள்ளக்காடாக்கி சாமியாட நினைச்சு தொங்குது. ரொம்ப கஷ்டம் சார். கரண்ட் வேற இல்ல, ஃபங்க்ஷனை உள்ள வச்சு நடத்த முடியாது தமிழு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். கஷ்டம் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட நஷ்டம் தான். சாலில் ஒளிஞ்சா. ஸ்டாலின், இப்போதைக்கு மழை விடுற மாதிரியே இல்லப்பா. ஃபங்க்ஷனை கூட நடத்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. சாரிப்பா. சார், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். ப்ளீஸ், என்ன கொஞ்சம் தனியாக வருவீங்களா? சார், உள்ள வரலாமா?
வாங்க சார் வாங்க. சார், என்ன சார் இது? ஏமாந்து போன சின்ன பசங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீங்களே இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? எனக்கு புரியுது, பசங்களை விட அதிக ஏமாற்றம் உங்களுக்கு தான். ஆனா இதுக்கு நாம என்ன சார் பண்ண முடியும்? ஒரு வாரமா ரொம்ப ஆசையா தயாராயிட்டு இருந்தாங்க. கடைசியில மழை பெஞ்சதுக்கு நம்ம போய் யார்கிட்ட கோச்சுக்க முடியும் சார்? சரி, எல்லாமே அறிவுக்கு தெரியுது, மனசுக்கு தான் புரியல. என்ன சார், நீங்களே இப்படி பேசலாமா? இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்கன்னு நீங்க தான் பசங்களுக்கு எடுத்து சொல்லி ஆறுதல் சொல்லணும். இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னு தெரியுமா? எல்லாமே கேட்டதும் கிடைக்கிறது தான். அதனால பெரியவங்களானதும் ஒரு சின்ன தோல்வி ஏமாற்றத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியறதில்ல. சின்ன சின்ன ஏமாற்றங்கள், குட்டி குட்டி தோல்விகள், லேசான காயங்கள், இதெல்லாம் பசங்களுக்கு தேவை சார். அப்பதான் அவங்க பக்குவப்பட்டு பெரியவங்களாகும்போது ஸ்ட்ராங் ஹார்ட்டடா வருவாங்க. என்ன ஆச்சரியமா பார்க்காதீங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். புரியுது, எப்பவுமே அட்வைஸ் பண்றது ஈஸி தான். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தானே சரி. போங்க சார், போய் முதல்ல பசங்களை பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆமா சார், மலையில ஜாலியா விளையாடணும் சார், கப்பல் எல்லாம் விட்டோம் சார். பாதி கூட காத்துல மீசை விட்டா சார். அடுத்தது டீச்சர்ஸ் எல்லாம் வருது சார், அப்ப பாத்துக்கலாம் சார். போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் சார். இப்பதான் சார் நாங்க எல்லாரும் முதல்ல போட்டோ எடுத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். டிராமா வசனம் வர சரியாவே மனப்பாடம் பண்ணல சார். மழை பெஞ்சது ரொம்ப நல்லதுதான் சார். சார், மேடை வேற சின்னதா இருந்தது சார், எங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை சார். அடுத்த வாட்டி பெரிய மேடையா போடலாம் சார். எனக்கும் தொண்டை சரியில்லை சார். நிச்சயமா எங்களால இறைவணக்கம் பாடியிருக்க முடியாது சார். ஆமா சார், உங்க முன்னாடி பாடினதே போதும், வேற எதுவுமே வேணாம் சார். நீங்க வருத்தப்படாதீங்க சார், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நிறைய பசங்க வரல சார், எல்லாம் சாக்லேட் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. மழை வரலன்னா அதெல்லாம் கிடைச்சிருக்குமா சார்? ஆமா, பேபி எங்க? சார், பேபி ரொம்ப வருத்தமா இருக்கா? எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை சார். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக ஆடுவேன் சார். அப்ப வந்திருக்கிற பெரிய மனுஷங்க யாருக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்காதல வருத்தமே இல்லை. அழுதுட்டு இருக்கவங்க சாருக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கீங்க. சரி, உங்க எல்லாத்தையும் பெரிய மனுஷன்னு சொன்னே, நீங்க எல்லாம் நிஜமாவே பெரிய மனுஷங்களா? எஸ்தர், அந்த பெரம்ப கொஞ்சம் எடுங்க. அடி, உங்களை அடிக்க மாட்டேனா?
என்ன ஆலியமணி சைலண்டா வர? காலையில சாப்பிட்டியா? என்னடா சாப்பிட்ட? பிரெட் எவ்வளவு சாப்பிட்ட? 2 பீஸ் போதுமாடா உனக்கு? 2 பீஸ் இல்ல 2 பாக்கெட். அட பாவி. ஆலயமணிய போய் இவ்வளவு மட்டமா நினைக்கலாமா? 2 பாக்கெட்டா? இதுக்கே வாய பழக்கிறியே. நான் ரோஸ் மில்க் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? எப்படி? அண்டால ஊட்டி முண்டி சாப்பிடுவேன். அட பாவி. ஜோக்கு பாருங்க குண்டனுக்கு. ஏ வாட்டர் டேங்க். ஏ வாட்டர் டேங்க். இங்க வா. இப்ப எதுக்கடி அந்த மூஞ்சேலி உன்னை கூப்பிடுது? தெரியலையே. ஏய் கூப்பிடுறாங்கல. பாத்தியடி இந்த முதல்ல வாங்கி திமுற. வாங்கப்பா போலாம். ஏய் இவ்ளோ பெருசா இருந்துட்டு எதுக்கு பயப்படுற? சண்டை எல்லாம் வேணாம். சும்மா தானடா கூப்பிடுறாங்க. சண்டை கிண்ட நீ ஏன்டா பயம் கொடுத்துற? என்ன? நாங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வரல. அதான் ப்ரோக்ராம்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டோம். அதான் கேக்குறான்ல, வாயை திறந்து சொல்லுங்களேன். டேய் அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்கடா. ஏன்னா அவங்க எல்லாம் 7C. ஆமா நீ பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிறியாமே? ஆமா கத்துக்கிறேன். நானும் கத்துக்கிறேன் தெரியும்ல. தெரியாதே. உன்ன மாதிரி டப்பா ஸ்கூலுக்குலாம் போய் கத்துக்கிறது இல்ல. எனக்கெல்லாம் டீச்சர் வீட்டுக்கே வந்து சொல்லி தருவாங்க. 7C தான் இந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம்லாம் பண்றோம்னு ஓவரால் நீங்க பின்னாச்சு. நாங்களாம் ஒன்றும் விளையாட்லையே. படிப்பா இருந்தாலும் நடிப்பா இருந்தாலும் 7th தான் டாப். தெரியும்ல. இப்போ நீங்க தான் ரொம்ப அலட்டுறீங்க. ஆமா நாங்க அலட்ட தான் செய்வோம். கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்குறோம், நாங்க அலட்ட தான் செய்வோம். சரி சரி நீங்க பெரிய ஆள் தான், நாங்க ஒத்துக்கிறோம். வாங்க போலாம். ஏய் டஸ்ட்பின் பேசிட்டு இருக்கோம்ல. டேய் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா புரியாதுடா. இப்ப பாரு. டேய் குப்பை தட்டி கொஞ்சம் வாயை மூடு. இங்க பாருங்க ஒழுங்கா பேசுங்க. இல்ல ஏய் என்ன பண்ணுவ? இப்ப கைபாம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏய் அவனு கை பாம் இல்ல, கையால் ஆகாத பாம். நான் சொன்னேன்னு போய் சொல்லு போ. கைபாம்க்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு. இந்த மாட்டலுக்கு நாங்க பயப்பட மாட்டோம். விடு சரண். இவங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எச்எம் காக்கா புடிச்சு சான்ஸ் வாங்கின பசங்க. இவங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதான் காட்கே பொறுக்கல. மழை அனுப்பி ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாரு. சரி இப்போ நாங்க கிளம்புறோம். பொறு எங்க ஓடுற? நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் யார்கிட்ட டான்ஸ் கத்துக்கிறேன்னு தெரியுமா? நீ யார்கிட்ட வேணாலும் டான்ஸ் கத்துக்கோ, எங்களை ஆளை விடு. அதை எப்படி விட முடியும்? 200 ரூபாய்க்கு நீ கத்துக்கிட்டு வந்து ஆடுவ. ஆனா வருஷம் ஸ்கூல் டேஸ்ல ஆடுறேன்னா அதை பார்த்து சும்மா இருக்கணுமா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா சவுண்ட் எல்லாம் விடாத. எங்க ஜனனிக்கு முன்னாடிலாம் நீ ஒண்ணுமே இல்ல. சரி நான் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஆட ஒத்துக்கிட்ட? என்னடா லூஸ் மாதிரி பேசுற? ஸ்டாலின் சார் ஆட சொன்னா நான் ஆடுறேன். கேபி நான் தான் சொன்னேன் இல்ல. சாரி நாங்க போறோம். என்ன உங்க டீம்ல இருக்க ஸ்பீக்கர் வாயவே திறக்க மாட்டீங்கறா? அதானே நான் வாட்டர் டேங்க் வாயை திறக்கிறது. ஏய் போலாம்ப்பா. ஏய் ஜனனி அவர் ஓட்ட ரெக்கார்டு தெரியும்ல. அப்படியா? வாட்டர் ரெக்கார்டா இவ? பேச்சு போட்டியில பார்க்கலையா? Dear students, respected sir, honorable judge, honorable judge, honorable. ஏய் அழாதடி. ஏய் அழாதன்றல. வாட்டர் டேங்க் அழ ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம நினைச்சு மூழ்கிட வேண்டியதுதான். எனக்கு வேற கோத்துக்கு என் வாயை திறந்தேன். நீங்களாம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஏ சனி சாப்பிட்டா வாயிலேயே போடுவேன். என்னடா பண்ணுவ? மரியாதையா ஓடி போங்க. ஏய் இவங்களுக்கு கூட எல்லாம் பேசாதடி. வாடி போலாம். டான்சர் அம்மா கூப்பிடுறாங்க. போங்க போங்கடா தாத்தா போய் பேசலாம். ச்சே மலை வந்து சொதப்பிச்சுடா. மலை வந்து சொதப்பலனாலும் நீ வந்து சொதப்பிருப்ப. ஏன் கைபாமே உனக்கு வருத்தமா இல்ல? அப்படின்னா என்னடா? ஓவரா பண்ணாரா? ஃபங்க்ஷன் மட்டும் நடந்திருந்தா எல்லாரும் நம்ம கை தட்டி இருப்பாங்க. ஆனா இந்த மழை வந்து கெடுத்துருச்சு. உனக்கு வருத்தமா இல்லையா? ஏன்டா? அதுக்கெல்லாம் நான் வருத்தமா போட மாட்டேன்டா. ஆனா சார் எழுதிருப்பாரு. அதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆயிடுச்சா? ஆமாடா மலைய பிடிச்சி 2 அடி எல்லாம் தோணுச்சு. மழையை எப்படி அடிப்ப? அதான் விட்ட பரிச்சை நல்லா வந்து பெஞ்சிருந்தா லீவ் வச்சிருக்கல. அப்பெல்லாம் பெய்யாம ஸ்கூல் நேரத்துல வந்து பெய்யுது. அதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நிஜமாவே ஸ்டாலின் சார் ரொம்ப நல்லவர்ல. ஆமாண்டா ஸ்டாலின் சாருக்கு நம்மனா ரொம்ப பிடிக்கும். நம்ம கிளாஸ்ல நானா சாருக்கு ரொம்ப பிடிக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் தான் பிடிக்கும். சார் எதா இருந்தாலும் என்னதான் கூப்பிடுவாரு தெரியும்ல. அப்படின்னு பார்த்தா வெண்ணிலா கூட தான் கூப்பிடுவாரு. ஆனா பாய்ஸ்ல என்னதுன்னு கூப்பிடுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சார பேச்சு விட்டு கிச்சன்ல பண்ணிக்காரா? உன்ன பண்ணிருக்காரா? பண்ணதுனால தான் இதெல்லாம் சொல்றேன்.
பொய். ஏய் பொய்ன்னு சொன்னா எனக்கு கொட்டக்கா வரும். வரும் வரும். டேய் நீங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? பாரு அவன் எப்படி சொல்றான் என்ன. சாருக்கு நம்ம எல்லாருமே பிடிக்கும்டா. மண்டை சாருக்கு ஏதாவது பண்ணோம்டா. ஆமாண்டா எதனா பண்ணும். என்னடா பண்ணலாம் தெரியலடா. ஆனா ஸ்டாலின் சாருக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய் இங்க பாருடா. கேபி எதுக்கு வாட்டர் டேங்க் கழுகுறா? ஓட்டுறேங்க ஏதாவது பிரச்சனையா? யாராவது வச்சாங்களா? 7th முதல்ல வாயும் அந்த மூஞ்சலி தேவிகாவும் சேர்ந்து எங்களை ரொம்ப கேலி பண்ணாங்கடா. அவ்வளவுதானே வாட்டர் டேங்க். இதுக்கு அழுற அவன் கடகுறான். ரொம்ப கேலி பேசி வெறுப்பேத்துறாங்கடா கிளி. அத தாங்க முடியாம தான் அழுகுறான். ஏ ஆலிமணி பாத்துட்டு சும்மா வந்த. எனக்கும் வந்துருச்சு. அப்படியே 2 போடுறதானே பாவம் அதான் விட்டேன். இவனை பாடுறா வாட்டர் டேங்க் கழுகுது. இவன் அவங்க மேல பாவப்பட்டிருக்கான். நம்மனா உங்களை போய் விட்டு பிச்சுல சவுண்ட் சீன் எல்லாம் உச்சா பேரு பசங்க நம்மளே கிண்டல் பண்றாள் தெரியும் வந்துச்சா? நம்மளெல்லாம் வேஸ்ட்ன்றாங்கடா. அப்படியே அவனு மோத வேண்டியதுதானே. அதான் பாவமா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்ல. இல்ல விடாத. நீ பயந்தாங்கொழின்னு இந்த ஸ்கூலுக்கே தெரியும். என் பேர் ஏச்சு சொல்ல வேண்டியதுதானே. சொன்னமே. ஆனா அதுக்கு அந்த மூஞ்சலி அவன் கைபாம் இல்ல அவன் கையால ஆகுது பாம்னு சொல்லி சிரிக்கிறாடா. கைபாமு பேசாம ஸ்டாலின் சாரை பத்தி சொல்லிடலாமா? இதெல்லாம் சாரி சொல்ல கூடாதுடா. நம்மளே தான் முடியணும். என்ன பண்ண போறீங்க? வாட்டர் டேங்க் எல்லாம் வச்சாங்களே அவங்கள எல்லாம் வைக்காம விடக்கூடாது. சண்டை எல்லாம் வேணாண்டா. ஏன்டா வேணான்ற? அதான் சொன்ன இல்ல அவங்க பார்த்தா பாவமா இருக்குன்னு. இவனை பாடுறா ஒரு பொய்ய 10 வாட்டி சொல்லி உண்மையாக்க பாக்குறான். அலே மணி கொஞ்சம் வாய முறியா? கைபாம் சண்டைலாம் வேணாண்டா. சாருக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாரு. அதுக்கு அப்படியே விட சொல்றியா? அப்படி இல்ல பிரச்சனை ஆயிட போகுதுடா. அப்போ அவனை வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணாங்கடா. அப்போ எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். கேட்கலனா இன்னொரு தடவை கேட்க சொல்லுவோம். என்ன ஜோக்கா? மண்டை சொல்றதுதான் சரி. அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்வோம். கேட்கலனா கேட்கலன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் தான். டேய் வாங்கடா வழி விடுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் தண்ணி வாட்டர் டேங்க் கலாய்ச்சது? அந்த முதல்ல வாயந்தான். வேணா கைபாம. ஏன்டா வாட்டர் டேங்க் அலை வச்சா? எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சா? டேய் நாங்கலாம் 7th C தெரியும்ல. இப்போ என்னடா வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு இல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கறதுக்கு தான் நாங்களே வந்திருக்கோம். ஒட்டலாம் இறங்கி வீடு கட்டுறா. டேய் வீடு கட்டினா நாங்க பயந்துருவோமா? அப்ப என்ன பண்ணா பயப்படுவீங்கன்னு சொல்லுங்க அத பண்றோம். பாப்பா நீ பேசாத. டேய் கைபாம இவதான்டா ஓரா பேசுனா. மூஞ்சலி தேவியாக்கு நம்ம யாருன்னு காட்டுங்க. என்னடி திமிரா வாட்டர் டேங்க் எதனா பேசினா அவ திரும்பி பேச மாட்டேன்ற தைரியமா? பாடி முன்னால போங்கி பண்ணி விட்டேன்னா. ஏய் நான் லொடுக்கு பண்ணி கேர்ள்ஸ் பேசுறாங்களே நீ ஏன்டா நடுவில் தலைய விடுற? பாரா பொட்டலம் பொங்குறா. அவ அமைதியா இருக்கிற வரைக்கும் என்ன பொட்டலாம் பொங்கி எழுந்துட்டான் சுனாமி. நீ ஒன்றும் பயப்படாத ஜனனி அதெல்லாம் சும்மா. ஏ லடுக்க மூஞ்சலி தேவியை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க பேசு. ஏற்கனவே ஏப்ரல் ஃபுல் அன்னைக்கு மூஞ்செல்லாம் இங்க் அடிச்சு அனுப்பினால மறந்துட்டியா? முழிக்கிற முழிய பாரு அந்த மாதிரி. வேணா நான் எஸ்டர் டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்லு எங்களுக்கு என்ன? கூட்டமா வந்தா பெரிய வீரங்களா நீங்க? ஏ பொட்டலம் சொல்றா அவங்க கிட்ட. டேய் நாங்கெல்லாம் ஒண்டியா வந்தாலும் ஒவ்வொரு கூட்டம்டா. கைபம் எல்லாம் 1 மேன் ஆர்மிடா. அப்படின்னு என்னடா? ராணுவண்டா. நான் ராணுவம் இல்ல மிலிட்டரி. ரெண்டு ஒண்ணுதான் கைபாமு. டேய் அப்படியா? சரி சரி விடு விடு. இதுவே பழைய கைப்பம் இருந்தா இந்நேரத்துக்கு உன் பள்ளிகள் எகிரிட்டு இருந்திருக்கோம். இப்ப மட்டும் என்னடா? வேணா விடுறா இங்களை பேச்சு கையசியும் பத்தின்னு. மரியாதையா எல்லாரும் கேபிட்டியும் வாட்டர் டேங்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க. இல்ல அவ்வளவுதான். அதான் பேசினுக்கல அடங்கு. பாத்தீங்கல்ல ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு ஓடி போயிருங்க. சாரி. ஏய் என்னடா தலைக்கு மன்னிப்பு சொல்றியா? ஒழுங்கா அவ மூஞ்சிய பார்த்து சொல்றா வெண்ண. வேணாம்பா. ஏய் நீ சும்மாரு உனக்கு எதுவும் தெரியாது. ஏய் நீ சொல்றா. சாரி. என்ன கேக்கல. குண்டனுக்கு ஓவர் நிக்கல்றா. சாரி. ஏ மூஞ்சல் தேவிகா நீ சாரி சொல்றீ? மாட்டேன். பாரா இவளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏய் ஒழுங்கா சொல்லிடி. சாரி சாரி. இதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட வச்சு நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
ஏய் வாங்கடா போலாம். ஸ்டாலின் சார் இருக்கிற தைரியத்தை தானே சொல்றீங்க. அந்த ஆளே அடுத்த மாசம் போப்பாரு தெரியும்ல. சார பத்தி தப்பா பேசாத. அப்படிதான்டா பேசுவேன். அவர் கொடுக்குற தைரியத்தை தானே ஆடுறீங்க. மறுபடியும் சொல்றேன், ஸ்டாலின் சார் பத்தி தப்பா பேசுனா மண்டையெல்லாம் வச்சிருவேன். நிஜமான ஆம்பளையா இருந்தா 1 to 1 வாடா. அப்படின்னு என்னடா உன்னை ஒண்டி கொண்டி கூப்பிடுறான். பர்சல் அவனா என்ன பாத்துருவோம். கைபாம் அதெல்லாம் வேணாம்டா. ஸ்டாலின் சாருக்கு தெரிஞ்சா பிரச்சனை வரும்டா. அதான் பிரச்சனை ஆச்சுல, விடு பாத்துருவோம். ஸ்டாலின் சார் என்ன பண்றாரு பாப்போம். நான் ரெடிடா. ஒண்டி கொண்டி நாளைக்கு லஞ்ச் பீரியட் இல்ல. நான் ரெடிடா. பாப்பமா நீ ஏன் நானே பாக்கலாம்டா.